Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட cleaning routine தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோ வந்து சிங்கப்பூர் ஸ்கூல் ரொட்டீன் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த ரொட்டீனோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ நான் வந்து பாத்திரம்லாம் ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரம் நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல். அப்படி ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து கபோர்டில் வந்து வைக்கும்போது அதுலேருந்து ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து காய விட்ட பிறகு தான் எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து அடிக்கடி நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிட்டோம்னா அந்த வந்து நல்லா க்ளீனாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து டர்ட்டியாகவும் ஆகாது. ஸோ அதனால் அப்பப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து மோஸ்ட்லி எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரி ஒயிட் டைல்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பாத்திரத்தையும் நல்லாத்தையும் வெளிக்க போட்டுடலாம். ஸோ பாத்திரம் கழுவிட்டு அப்படியே சிங்கையும் நம்ம கழுவி வச்சுருவோம். நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவை நம்ம சிங்க்கு கழுவுனா நல்லா வந்து க்ளீனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கும். அதுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடாவும் வினிகரும் போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த சிங்க்கு பைப்பும் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இந்த ஹாட் வாட்டர் வந்து எதுக்குன்னா அந்த சிங்க் பைப் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி விட்டோம்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து சிங்க்கு வந்து மேலே எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு அந்த பைப் லைன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த பேக்கிங் சோடா ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அந்த பேக்கிங் சோடா அளவு ஏற்ற அளவு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வரவே வராது. இது வந்து நீங்கள் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலே போதும். ரெண்டும் வச்சு நல்லா க்ளீன் பண்ண அப்புறம் அடுத்து வந்து 1 கப் அளவுக்கு நல்ல சுடு தண்ணியை வந்து கொதிக்க ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஃபுல் பைப்பும் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சோஃபா கவர் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணாலே போதும். இன்னும் அடிக்கடி வாஷ் பண்ணால் இது வந்து ரொம்ப அந்த கலர் வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடே விட்றோம், அவளும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி சோஃபா தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை தான் வாங்குவோம். ஏன்னா இது வந்து அப்பப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து நம்ம கவரை கழட்டி நம்ம துவைச்சிக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி சோஃபா தான் நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். ஸோ க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து இந்த துணி வந்து காய போட்டிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி தான் வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து போகும். இப்போ வந்து டைம் ஒரு 12 o'clock ஆகுது. ஒரு 30 மினிட்ஸில் குயிக்காக செய்யக்கூடிய சமையல் வந்து செஞ்சிடலாம். இப்போ சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலை வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிடலாம். இங்கே கருவேப்பிலை வந்து ஒரு சில சமயம் நிறையா கிடைக்கும், ஒரு சில சமயம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்ம கிடைக்கிற சமயத்தில் நல்லா வந்து லாங் டைம் வர்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கருவேப்பிலையை கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு மேலே வந்து டிஷ்யூ கவர் போட்டு நல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம்னாலும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷத்தில் குயிக்காக செய்யக்கூடிய சமையல் செய்யலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து ஊற வச்சேன். ஸோ இன்றைக்கான லன்ச் மெனு பார்த்திங்கன்னா ரைஸு, அப்புறம் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு, கூடவே வந்து கீரை இருக்குது, கீரை பருப்பு போட்டு ஒரு பொரியல். ஸோ அதுக்கு தேவையான என்னென்ன நம்ம ஊற வைக்கணும், என்னென்ன வந்து அதெல்லாம் வந்து கழுவி ஊற வைக்கணுமோ அதையெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். தேவையான புளி எடுத்தாச்சு, கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கழுவி வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து வெண்டைக்காய் குழம்புக்கு எப்படி ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. அதனால் ஒரு 10லேருந்து 15 வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே போதும். நம்ம அதை வந்து இந்த சைஸ்க்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம், சின்ன ஒரு மீடியம் சைஸ்க்கு. ஸோ வெண்டைக்காய் கட் பண்ணோன்னா நம்ம வந்து ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டோன்னா அந்த வலுவலுப்பு வந்து மற்ற காய்கறிக்கு வராது. ஸோ அதனால் நான் வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெண்டைக்காவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி செய்யும்போது வெண்டைக்காய் குழம்பு வந்து அந்த ஜவ்வு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த கொல கொலன்னு அது வந்து வராது. ஸோ அதனால் நம்ம வந்து நல்லா வந்து வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், ஓரளவு பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு பூண்டும் எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 பல் அளவு பூண்டு வந்து தேவைப்படும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கீரை வந்து இந்த ரெட் ஸ்பினச் தான் கிடச்சிது. நான் வாங்கும்போதே அந்த கீரை வந்து நல்லா இல்லை. ஆனால் வந்து கீரை வந்து எப்போ கிடைக்குதோ நம்ம அப்போ வாங்கிக்கணும். ஏன்னா வந்து கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வர்றது ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து லிட்டில் இண்டியா பக்கம் போனால் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கீரைகள்லாம் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே வரைக்கும் நான் போகலை. அதனால் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குறதுனால கீரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லதாக இருக்கிறத எடுத்து நான் வந்து நல்லா எடுத்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து பாசி பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுந்த பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வந்து வெந்துடணும். வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு குழம்பு நிறைய வேணும்னா தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தாலே போதும். அதனால் வந்து நான் தக்காளியை நறுக்கியே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பருப்பு வந்து வெந்துருச்சு. அதை நான் ஆஃப் பண்ணி குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா தக்காளி நல்லா மசியாக வேகணும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து கீரைக்கு அப்படியே வந்து தாளிச்சு விட போகிறேன். கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு தடவை நல்லா அலசிட்டேன். இப்போ வந்து 2வது தடவை அலசிட்டு அப்புறம் வந்து தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கீரை கூடயே நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அது வந்து ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம கீரை கூட சேர்த்து வேக வைக்கும் போது நல்லா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது அப்படியே வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து வெந்துடும். கூட அந்த பாசிப்பருப்பு வேகிறப்ப கொஞ்சம் தண்ணி இருந்தது. ஸோ அதோடு சேர்த்து வெந்துட்டோம். உங்களுக்கு நல்ல ஒரு கீரை மசியல் வந்து தொக்கு மாதிரி கிடைக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கீரை தொக்கு, பருப்பெல்லாம் சேர்த்த ஒரு தொக்கு. அது இந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க வச்சோன்னா நமக்கு வந்து வெண்டைக்காவும் வெந்துடும். கடைசியாக இறக்கும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து நம்ம இறக்கிட்டோன்னா சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கான லன்ச் வந்து இது தான். ஸோ இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி கிளாஸ், ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் வெளியே கூட்டு போகிறேன். இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் அந்த வடகம் வறுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி அப்பளம்லாம் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரைஸு நல்ல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு, அதுவும் அந்த வெங்காயம் அந்த பூண்டோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா கீரை மசியல். ஸோ இன்றைக்கான லன்ச் மெனு இது தான். இது வந்து ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். ஒரு 30 நிமிஷத்துலேயே இந்த சமையல் செஞ்சிடலாம். ஸோ நான் வந்து இப்போ வந்து இங்கிலீஷ் கிளாஸ்க்கு தான் வந்திருக்கேன். ஸோ என் பொண்ணு வந்து கிளாஸ்க்கு போயிட்டா. இவளை வந்து நான் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு வந்து கூட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரியானதான் என்னுடைய ரொட்டீன் வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.